இன்று செய்தியாளர் சந்திப்பில் இடதுபுறம் எடப்பாடி பழனிசாமி, வலதுபுறம் அண்ணாமலை இருவரும் இணைந்திருக்கிறார்கள். அமித்ஷா நடுநாயகமாக உட்கார்ந்து கூட்டு பேட்டி. நீங்கள் இருவரும் உள்ள அந்த மனக்கசப்பு, இந்த ஒரு பேட்டி இணைந்து பேட்டி கொடுத்தார்கள் அமித்ஷா தலைமையில் அந்த கூட்டணி அமைந்த பிறகு பேட்டி கொடுத்த பின்னரே இந்த உடன்பாடு ஏற்பட்டுவிடும். அதற்கு ஒரு பாஜக தலைவரையே மாற்றி ஒரு தேர்தலை நடத்தி புதிய தலைவரை நியமித்து ஒரு கூட்டணி சேர வேண்டிய நிர்பந்தம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குதான் நினைக்கிறீங்களா? இல்ல, அதே கேள்வியை நிருபர் அங்க கேக்குறாங்க. இதே கேள்வி நீங்க கேட்ட கேள்வி அங்க கேட்கும்போது என்ன சொல்றாரு, இன்னைக்கு தேதியில நாங்க இப்ப இந்த கூட்டணி டிக்ளேர் பண்ணும்போது அண்ணாமலை தான் இன்னைக்கு வரைக்கும் தலைவர்ங்கிறார். ஏன்னா இப்ப நாமினேஷன் தான் முடிஞ்சிருக்கு. நயினார் நாகேந்திரன், வேற எந்த ஆப்போனன்ட் கேண்டிடேட்டும் இல்ல. அதிகாரப்பூர்வமா அவங்க அனௌன்ஸ் பண்ண போறது மேபி டுமாரோ தான் அவங்க அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஆனா இன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அமித்ஷா இடது பக்கம் அண்ணாமலை, வலது பக்கம் எடப்பாடி உட்கார்ந்து இருக்கும் போது இந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, இப்ப இந்த அதிமுகவினுடைய கூட்டணியினுடைய முடிவே இப்ப அனௌன்ஸ் பண்ணும்போது அண்ணாமலை தான் இந்த கட்சிக்கு தலைவரா இருக்காருங்கிறத பகிரங்க அனௌன்ஸ் பண்றாரு. அப்ப இது பொதுவெளிக்காக அவங்க அப்படி சொன்னாலும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது அண்ணாமலை அவர்களும் பல நாட்கள்ல பாரதிய ஜனதா தலைமையிட்ட சொல்லிட்டு இருக்கிறது இல்ல, என்னால இந்த கூட்டணி தவிர்த்து போறதுல எனக்கு உடன்பாடு இல்ல, நான் ஒரு அடிமட்ட தொண்டனா இருந்தே செயல்பட தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சில மாதங்களுக்கு முன்பாகவே டெல்லி தலைமையில அவர் நான் தலைமையில இருக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்ல, என்னால இருக்க தகவல் வேண்டாம்னு அவரு சொல்லிட்டார். ஆனாலும் நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் தொடங்கிய 2 நாட்களிலேயே ஒரு நாள் திடீரென்று டெல்லிக்கு கிளம்பி செல்கிறார். அங்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசுகிறார். மறுதினம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அங்கு செல்கிறார். சென்று விட்டு வந்ததிலிருந்தே அவருடைய அந்த பேட்டிகள், நான் பாஜக தலைவருக்கான போட்டியில் இல்லை, நான் போட்டியிடவில்லை என்ற துணியில் அவரது பேட்டி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றும் கூட இந்த கமலாலயத்தில் அந்த விருப்ப மனு தாக்கல் நடைபெற்று முடிந்து ஒருவர் மட்டுமே தாக்கல் செய்து அத்தனை தலைவர்களும் புறப்பட்டு அமித்ஷாவிடம் செய்திகளை தெரிவித்த பின்னர் அமித்ஷாவின் ட்விட்டர் வெளியாகிறது. கிராமமாக சென்று அண்ணாமலை களப்பணி ஆற்றி இருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டங்களை ஒவ்வொரு கிராமத்திற்கும் கொண்டு சேர்த்திருக்கிறார். அவருடைய தியாகத்திற்கு உரிய மரியாதை கொடுத்து தேசிய அளவில் பதவி வழங்கப்படும் என்று அந்த ட்விட்டர் வெளியாகிறது. இந்த ட்விட்டர் வெளியான பிறகுதான் எஸ்பி வேலுமணி, உதயகுமார், தங்கமணி எல்லாம் இபிஎஸ் வீட்டுக்கு போறாங்க. அதனால் இந்த முதல் நிபந்தனையை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு இபிஎஸ் பிடிவாதமாக இருந்ததை சாதித்து விட்டார் என்றுதான் எடுத்துக்கொள்ளலாமா? அவருடைய அந்த கட்சிகள் உள்கட்சி பூசலையும் ஒரே கல்லில் 2 பங்கு எடப்பாடி அடிச்சார் தான் இருப்போம். ஒன்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்றிட்டாரு, இன்னொரு ஓபிஎஸ் டிவி சசிகலா அண்டு செங்கோட்டையன் கோஷ்டி அடிச்சு காலி போயிட்டார். ஒரே கல்லில் 2 பங்கா எடப்பாடி அடிச்சார்னு சொல்லலாமா இல்லையா? இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க சொல்ற கணக்கு பிரகாரம் பார்க்கும்போது எடப்பாடியார் அவர்களுடைய கை அந்த இடத்துல ஓங்கி இருக்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா பாரதிய ஜனதாவுக்கும் ஆமாமா, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு எடப்பாடியாருடைய கை அங்க ஓங்கி இருக்கு. அதைத்தான் அமித்ஷா திருப்பி அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரு. இது எடப்பாடியாருடைய தலைமையிலான கூட்டணி, அவருடைய தலைமையில தான் இந்த கூட்டணி நடக்குது. ஏன்னா ரிப்போர்ட்டர்ஸும் கொஞ்சம் மாத்தி கேள்வி கேட்கும் போது கூட அவர் திருப்பி சொல்றாரு, எடப்பாடியாருடைய தலைமையில தான் இந்த என்டிஏ கூட்டணி போகுது. எடப்பாடி பழனிசாமி அவரை எதிர்த்த ஒரு 5 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கிறார். இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்ல வீழ்த்தின மாதிரி. ஃபர்ஸ்ட் சசிகலா, 2வது டிடிவி, 3வது ஓபிஎஸ், 4வது அண்ணாமலை, 5வது செங்கோட்டையன். எல்லா விக்கெட்டையும் வீழ்த்திட்டார் சார். நீங்க எடப்பாடி அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல, இதுல ஐபிஎல் நீங்க எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி நீங்க 5 விக்கெட் எடுக்கிறீங்களா, 6 விக்கெட் எடுக்கிறீங்களா, 7 விக்கெட் எடுக்கிறீங்களான்னு முக்கியம் இல்ல. கடைசியில நீங்க மேட்ச ஜெயிச்சீங்களாங்கிறதா முக்கியமா பேசப்படும். அப்ப அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அவங்க ஆமா, அப்ப அது மேட்ச் இங்க வின்னா இல்லையாங்கிறது 2026 தேர்தல். அப்போ அந்த தேர்தலுடைய வெற்றி தான் இவங்களுடைய அத்தனை காய் நகரத்தலுக்கும் உண்டான பதிலா அமையும். இப்ப யார் வேணா எத்தனை விக்கெட் வேணா எடுத்துட்டேன், எத்தனை சிக்ஸர் அடிச்சேன் வேணா சொல்லிக்கலாம். ஆனா ஃபைனல் ரிசல்ட், எண்ட் ஆஃப் த டே மேட்ச் ஜெயிச்சாங்களா இல்லையாங்கிறதா முக்கியம். அது 2026 தேர்தல்ல நமக்கு தெரியும்.